மகா கணபதி சித்தி கணபதி தேரினில் வந்தவர்க்கு சீரோங்கும் கதையை சொல்ல கடமையும் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாரு. முந்தி பிறந்தவன் நான், முதல் நூல் தரித்தவன் நான், சங்கு பறையனும் நான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான், முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான், அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா ஹரிச்சந்திரனை அடிமை கொண்ட வெட்டியா நான் தான் சுவாமி. நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது, ஊர் தோன்றி உலகம் தோன்றியது, அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆழ விருச்சகம் தோன்றியது, அந்த ஆழ விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது, அந்த கன்னி புற்றினிலே ஒரு காராம்பசு பிறந்தது, அந்த காராம்பசு வயிற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தார், அந்த கமலக்கண்ணி வயிற்றினிலே ஓடப்பட்டதாக 9,000 கோடி, பறக்கப்பட்டதாக 12,000 கோடி, நடக்கப்பட்டதாக 400,000 கோடி, ஊறப்பட்டதாக 1,000 கோடி, இப்படியாக ஈ எறும்பு எண்ணார ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன். இந்த ஜீவராசிகளானது பூலோகத்திலே பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. அதனால் பூமாதேவி பிரம்மடன் சென்று சுவாமி என்ன